நந்தினி கரிகாலனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டான்ல நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவ இன்னும் கரிகாலனை ஏத்துக்கலையா? நந்தினி கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன். அதுக்கப்புறமும் அவ ஏன் இப்படி நடந்துக்கிறா? அவ வாழ்க்கையில அவளே மண்ணள்ளி போட்டுக்கிறாளே. ஏண்டி? நந்தினி, ஏண்டி இப்படி பண்ற? என் வாழ்க்கை மாதிரி அவ வாழ்க்கையும் வீணா போக நான் விட மாட்டேன். அவ கரிகாலனோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை இனிமே நான் செய்யணும். சீக்கிரம் வந்துட்டு இருக்க. இங்க நின்னு பேசினா அந்த எலும்பிக்கு கேக்கும்ல? கேக்கும்கா. ஆமா, இந்த வானத்து ஏண்டா இப்படி இருக்கா? என்னக்கா என்ன பண்ற? மாமியார் மருமகள்னாலே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கணுமே. டேய், அதெல்லாம் நம்ம கிட்ட எதுவும் வச்சுக்க மாட்டாடா. அப்புறம் என்னக்கா? அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சுங்கிறதே அவளுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியலையேடா. என்னக்கா இப்படி சொல்ற? கல்யாணம் ஆனதும் புருஷன் தானே முக்கியம்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா அவ கல்யாணமாயி வந்ததுல இருந்து வீட்டுல உள்ளவங்கள பாத்துக்கிறதுல இருக்கிற ஆர்வம் அருளை பாத்துக்கிறதுல சுத்தமா இல்ல. அப்படியாக்கா சொல்ற? ஆமா, எப்ப பார்த்தாலும் சமைக்கிறது, பாத்திரம் வளர்க்கறது, உடம்பு சரியில்லாம இருக்கிற அந்த பெரியவரை பாத்துக்கிறது, அப்புறம் அந்த மணிமேகலை ஏதாவது சொன்னா உடனே போய் பாக்குறதுமா இருக்கா. அருளை சுத்தமா அவ கண்டுக்கிறதே இல்ல. அவளை கண்டுக்கிறதே இல்லன்னா எப்படி சொல்ற? நான் இப்பதான் அருள் ரூமுக்கு போய் பார்த்தேன். அவன் ஆசையா வாங்கின ஐபேடு அழுக்கா பழசா கிடக்கு. அது அவ அமெரிக்கால படிக்கும் போதே வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து ஆசைப்பட்டு வாங்கினது. அத கூட தொடச்சு அழகா வைக்க அவளுக்கு நேரம் இல்லல்ல.